ஆதி, என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத. என்ன ஆனாலும் சரி, உன்னை நான் விடவே மாட்டேன். கம்பெனியை விற்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க மேடம். எப்ப என்ன நடக்கும்னு இங்க வேலை பார்க்குற 500 குடும்பமும் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கு மேடம். என்ன இது? ஆதியை யாரோ கத்தியால குத்துற மாதிரி கனவு வருது. ஆதிக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? அதான் இப்படிலாம் கனவு வருதா? கடவுளே, ஆதியை நீதான் காப்பாத்தணும். ஆதி நானும் குட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமா, இதெல்லாம் எது கேக்குறீங்க? காரணம் இருக்கு சார். உங்க ஃப்ரெண்ட் ஆதி நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஆஃப் கோர்ஸ். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்க. துரைக்கு பின்னாடி யாரோ பெரிய ஆளுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களால ஆதி சார் உயிருக்கு பிரச்சனை வருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். எதனால? எப்படி சொல்றீங்க? நிறைய காரணம் இருக்கு சார். துரை அன்னைக்கு போன்ல யாரோ ஒரு லேடி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருந்தான். அவன் பேசுறத வச்சு பார்த்தா அவங்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. துரை மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சதும் தப்பிச்சு போயிட்டாங்க. இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்காம டைம் வேஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்கல சார். துரைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் சார். நீங்க அதை பண்ணா கண்டிப்பா அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஐடியான்னு சொல்லுங்க. லாக்அப்ல இருக்கிற துரைய நீங்க தப்பிக்க விடணும். உங்க பிளான் என்ன? முதல்ல துரைய லாக்அப்ல இருந்து தப்பிக்க விடணும் சார். அவன் ஸ்டேஷனை விட்டு கிளம்புன அடுத்த நிமிஷம் அவன் பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள போய் மீட் பண்ண ட்ரை பண்ணுவான். அவன் யார மீட் பண்றான்னு தெரிஞ்சா இந்த விஷயத்துல அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கங்கறத கண்டுபிடிச்சிடலாம் சார். ஓகே, நீங்க சொல்றது சரிதான். ஆனா துரை சாதாரணமான ஆளா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவனை வெளியே விட்டா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு உள்குத்து இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணி அலர்ட் ஆயிடுவானே. அப்படியும் நடக்கலாம் சார். அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நாமளே ரவுடிங்ல செட் பண்ணி துரைய ஸ்டேஷன்ல இருந்து தப்பிக்க வைக்கிற மாதிரி ஒரு டிராமாவை பண்ணிட்டா அவன் அந்த லேடி தான் இதை பண்ணிருக்காங்கன்னு நினைச்சு சந்தேகப்பட மாட்டான். ரொம்ப கேஷுவலா அவங்கள போய் மீட் பண்றதுக்காக போவான். அந்த டைம்ல நாம் அவனை கையும் களவுமா பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடலாம். மிஞ்சு மிஞ்சு போனா அவன் வெளியே இருக்க போறது 3 இல்ல 4 மணி நேரம் தான் சார். உங்களுக்கு இதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆதி சார் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதை இப்படியே விட்டா அது வேற மாதிரி பிரச்சனையில கொண்டு போய் விடும் சார். ப்ளீஸ் சார். ஐ அண்டர்ஸ்டாண்ட் பாரதி. உங்களுக்காகவும் ஆதிக்காகவும் நான் ரிஸ்க் எடுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஆதி சாருக்கு தெரிய வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க? காரணம் இருக்கு சார். ஏற்கனவே அவரு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இப்ப சொல்றதை விட துரைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது சார். நீங்க சொல்றதும் சரிதான். அப்படியே பண்ணிடலாம். ஓகே, தேங்க்ஸ் சார். ஹலோ, என்ன விஷயம் சந்துரு? மேடம், ஆதி சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆஃபீஸ்க்கு வந்தாரு. மேனேஜர் கிட்ட துரைக்கு சம்பளம் கேஷாக கொடுக்குறீங்களா இல்லை அக்கௌண்ட்டில் போட்டுக்கலான்னு கேட்டார் மேடம். என்ன சொல்ற சந்துரு? மேனேஜர் என்ன சொன்னாரு? மேனேஜர் அக்கௌண்ட்டில் தான் அவருக்கு சேலரி கிரெடிட் ஆகுதுன்னு சொன்னார் மேடம். சரி, அப்புறம் உடனே மேனேஜர் கிட்ட துரையோட அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போயிருக்காரு மேடம். சரி, ஓகே. ஆதி துரையோட அக்கௌண்ட் டீடைல்ஸ எதுக்காக வாங்கினேன்னு சொன்னாரா? இல்ல மேடம், அதை பத்தி என்ன பேசுனாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியல மேடம். டீடைல்ஸ் எல்லாத்தையும்
மேனேஜர் கொடுத்ததும் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் மேடம். நீங்கள் தான் ஆஃபீஸில் ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி நடந்தால் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னீங்க. அதனால தான் மேடம் இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரி சந்துரு, ஓகே. நான் பாத்துக்கிறேன் சந்துரு, தேங்க்ஸ். ஓகே மேடம். என்ன மேடம் அமிச்சாங்களா? முதல்ல இங்கேருந்து தப்பிச்சு போய் மேடத்தை பாரு. உனக்கு ஜாமீன் ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. அதனால வேற வழி இல்லாமல் உன்னை இப்படி தப்பிக்க வைக்கிறோம். உடனே இப்போ போய் மேடத்தை பாரு. அவங்க அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. ம், போ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாரு. நான் உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு கால் பண்ணிட்டேன். ஷோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் துரையோட அக்கவுண்ட்ல அப்பப்ப நிறைய பணம் போட்டிருக்கேன். ஐயோ, அதெல்லாம் ஆதி கண்டுபிடிச்சானா பெரிய பிரச்சனை ஆயிடும். மித்ரா, புரியுது. நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. நான் இதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். நான் சொல்றபடி பண்ணு. புரியுதா? ஓகே. எஸ் மேடம். அந்த துரை இன்னும் ஜெயில தான் இருக்கானா? ஆமா. இப்போதைக்கு அவன் அங்க இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே சேஃப். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனை வெளியே எடுத்தா போதும். பவானி மேடம் வேற இருக்காங்களான்னு தெரியலையே. என்ன தப்பிக்க வர வச்சுட்டு எங்கேயும் போயிருக்க வாய்ப்பில்லை. நான் அவங்கள பார்த்து பேசியே ஆகணும். மேடம் எனக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல பூந்து சம்பவம் பண்ண ஆளுங்களை அனுப்பியிருக்காங்க. இந்த போலீஸ்காரங்க வேற நம்மளை தேட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போதைக்கு நம்ம சேஃப்டியா மறைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். இங்கதான். இரு, நான் கூப்பிடுறேன். என்னங்க, யார் நீங்க? என்னன்னு என்ன ஞாபகம் இல்லையா? நான் மேடத்தை பார்க்க அடிக்கடி வருவேனே. நான் புதுசு, இந்த வாரம் தான் வந்திருக்கேன். சரிண்ணே, நான் பவானி மேடத்தை பார்க்கணும். துரை வந்திருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அம்மாவும் ஐயாவும் வீட்டில் இல்லை, அவங்க வெளியே போயிருக்காங்க. வெளியே போயிருக்காங்களா?